Hello friends, welcome to BioTown. So get set to hit a century in NEET UG 2022. ஸோ நீங்கள் NEET UG 2022 ஆஸ்பிரண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபுல் லென்த் டெஸ்ட்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிசம்பர் 26 2 PM ஸ்டார்ட் ஆகுது. ஸோ யூ கேன் யூஸ் த இன்வைட் கோட் BioTown டு அன்லாக் இட். அது மட்டும் இல்லாமல் இன்டென்சிவ் கவரேஜ் ஆஃப் ஹோல் சிலபஸ் கிளாஸ் 11 கிளாஸ் 12. ஸோ கிளாஸ் 11 அண்ட் கிளாஸ் 12 வந்து 10 பார்ட்ஸாக கவர் பண்ணுவாங்க. லைக் ஃபர்ஸ்ட் 5 வந்து ஃபார் கிளாஸ் 11 அண்ட் நெக்ஸ்ட் 5 வந்து ஃபார் கிளாஸ் 12. அது மட்டும் இல்லாமல் 10 ஃப்ரீ ஃபுல் லென்த் டெஸ்ட் இஸ் curated for NEET UG 2022 aspirants. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் டெஸ்ட்னாலே யூ கேன் ஆக்சுவலி இம்ப்ரூவ். அது மட்டும் இல்லாமல் NEET UG காம்பேட் நடக்குது. இது எப்போனா 26th December ஃபார் கிளாஸ் 11 கிளாஸ் 12 கிளாஸ் 13. ஸோ 45 minutesக்கு 28 questions. Alright. ஸோ செப்பரேட் கான்டெஸ்ட் இருக்குது ஃபார் கிளாஸ் 11 கிளாஸ் 12 அண்ட் கிளாஸ் 13. இது எல்லாமே curated by டாப் educators. ஸோ இந்த மாதிரியான டெஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக நீங்கள் என்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நீட் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண நிறைய ஸ்கோப் இருக்குது. ஸோ டூ ஜாயின் இன் ஆல் தீஸ் காம்பேட்ஸ். ரெகுலேட், கன்ஃபார்ம், மைக்ரேட், சஸ்பெண்ட் இப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, ma'am. ஃபஸ்ட்டு ரெகுலேட். ரெகுலேட்னா ரெகுலேட் பண்ணுறது. மெயின்டைன் Constant body temperature. temperature is called as regulate. ஸோ இப்படி ரெகுலேட் பண்ணுறது பேர் ரெகுலேட்டர்ஸ். எக்ஸாம்பிள் birds, Mammals, birds. invertebrates கொஞ்சம் lower invertebrates and lower vertebrates. Vertebrates. மேம் அப்போ ரெகுலேட்டர்ஸும் ஹோமியோதர்ம்ஸும் ஒன்றா? ரெகுலேட்டர்ஸும் ஹோமியோதர்ம்ஸும் ஒன்று தான். ஓகே மேம். ஓகேவா? இவங்களை வந்து இப்போ பிரிச்சிருக்காங்க ஒரு கிளாஸஸ்ல. பாடியை ரெகுலேட் பண்றவங்க ரெகுலேட்டர். ஸோ எல்லா ஹோமியோதர்ம்ஸுமே ரெகுலேட்டர்ஸ். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம். ஓகே மேம். கன்ஃபார்ம்னா animals Cannot maintain. and birds cannot maintain Constant temperature. osmotic balance. osmotic balance. ஆஸ்மோசிஸ்னா என்ன அர்த்தம்? Entry of water. ஸ்பெசிபிக் ரீஜன். ஓகேவா? என்ன ஆகுது? லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு போகுது. ஸோ தட் இஸ் வாட் இஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ்னால ஆஸ்மோட்டிக் பேலன்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ தோஸ் அனிமல்ஸ் ஆர் கால்ட் அஸ் கன்ஃபார்மர்ஸ். Conformers. இந்த ஆஸ்மோசிஸும் டிஃப்யூஷனும் ஒண்ணுதானே? மைக்ரேட் டியூ டு ரிவர்ஸ் Unfavorable conditions. due to unfavorable Condition. டிஃப்யூஷன் வந்து எந்த சைடு வேணா நடக்கலாம் டாஃப்னி. ஹையர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்தும் லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கு டிஃப்யூஸ் ஆகலாம். லோவர் கான்சென்ட்ரேஷன்ல இருந்தும் ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு டிஃப்யூஸ் ஆகலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த மீடியம். பட் என்னது மேம் நான் தான் மேம் கேட்டேன், நீங்க டாஃப்னின்னு நினைச்சிட்டீங்க. ஓ சரி சாரி. ஐயோ நான் யாருக்கும் சரி விட கவனி. ஸோ ஹையர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சென்ட்ரேஷனுக்கும் போகலாம். லோவர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு போகலாம் இஃப் இட் இஸ் டிஃப்யூஷன். பட் ஆஸ்மோசிஸில் லோவர் கான்சென்ட்ரேஷன்லேருந்து மட்டும்தான் ஹையர் கான்சென்ட்ரேஷனுக்கு போக முடியும். ஓகேவா? டியூ டு அன்ஃபேவரபிள். Osmosis-னா high to low தானே? ஆஸ்மோசிஸ் இஸ் லோ டு ஹைமா. எப்படி ஹை டு லோ வரும்? சரி எப்படி ஹை டு லோ வரும் சொல்லு. அப்பதான் permeable membrane வழியா போகுது.
இப்போ ஒரு இப்போ வந்து ஒரு வாட்டர் இருக்கு, ஒரு சுகர் சொல்யூஷன் இருக்கு. ஓகேவா? நடுவுல ஒரு பெர்மியபிள் மெம்பரேன் இருக்கு. பீட் அ கிளாத். தண்ணியில இருந்து சுகர் சொல்யூஷனுக்கு போகுமா? இல்ல சுகர் சொல்யூஷன்ல இருந்து தண்ணிக்கு வருமா? அக்கா லோ கான்சன்ட்ரேஷன்ஸ் டு ஹை கான்சன்ட்ரேஷன்க்கா. அது இன்னொரு விதமா ஹை வாட்டர் பொட்டென்ஷியல் டு லோ வாட்டர் பொட்டென்ஷியல் சொல்லுவாங்கக்கா. அதுதாம்மா. லோ கான்சென்ட்ரேஷன் டு ஹையர் கான்சென்ட்ரேஷன் தானே ஆஸ்மோசிஸ். எஸ் மேம். நீ யாரோ எனக்கு ஹையர் கான்சென்ட்ரேஷன் சொன்னால அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். யார் சொன்னா? நான் தான் மேம் சொன்னேன். நான் தானே, எனக்கு தெரியாது. ஃபர்ஹானா இல்ல, லோ கான்சென்ட்ரேஷன் டு ஹையர் கான்சென்ட்ரேஷன் தான். சரியா? டியூ டு அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ் when more favorable. Example, birds. They return back. ஒரு பேர்ட் இருக்கிற இடத்துல திடீர்னு ஒரு ஃபேமின் என்ன பண்ணிடும்? இந்த பேர்ட்ஸ் எல்லாமே they start to move from one place to the other place. That is migration. ஓகேவா? நெக்ஸ்ட் suspend. Escape unfavorable condition by escaping in time. என்னென்னலாம்? வேற ஸ்லைட் போட்டுமா? எஸ் மேம். Polar bear. Hibernation. Hibernation என்ன ஸ்லீப்? வின்டர் ஸ்லீப். வின்டர் ஸ்லீப். சூப்பர், வின்டர் ஸ்லீப். நெக்ஸ்ட் என்னது? ஸ்னெயிலு, ஃபிஷ்ஷு, இதெல்லாமே என்னது? ஏஸ்டிவேஷன். சம்மர் ஸ்லீப். ஓகேவா? Zooplanktons larval stages. They undergo something called as diapause. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்கான பீரியட் அப்போ வளரவே வளராது, அப்படியே இருக்கும். ஓகேவா? They suspend development. That's called as diapause. Next, adaptations. First, heliophytes. Adapt to light sunlight. இவங்க பேர் எல்லாமே sun plants. Sciophytes. Adapt to low intensity of light. They are all called as shade plants. Xerophytes. They show adaptation to dry habitats. That's high temperature. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுமா? எஸ் மேம். நெக்ஸ்ட், drought escapers are called as ephemerals. Drought evaders are called as annuals. Evaders na avoiders. Drought resistance
are all succulents. Drought endurers. அப்படின்னா sufferers. அவங்க பேர்லாம் என்னதுன்னா நான் சக்யூலன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அடாப்டேஷன்ஸ் இன் அனிமல்ஸ். அது பார்த்துட்டு ஓகே, அடாப்டேஷன்ஸ் இன் அனிமல்ஸ் போதும். ஈவினிங் அடுத்த சாப்டர் பார்க்கலாம், சரியா? ஒரே நேரத்தில் 2 சாப்டர் ஒரு மணி நேரம் பார்த்தா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், மைண்ட் ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அடாப்டேஷன்ஸ். ஷார்ட் டைம் அடாப்டேஷன், என்னென்ன? tanning of skin, increase in heartbeat, அதெல்லாம். லாங் டேர்ம்னா specific kind of beaker, body organs, claws, அதெல்லாம். நெக்ஸ்ட் mimicry, resemblance of one species. That's called mimicry. To escape predator. ஓகேவா? So which is imitated is called as a model. Which imitates is a mimic. Next important ஆன ரூல்ஸ் பார்க்க போறேன். ஆலன்ஸ் ரூல், பர்க்மேன் ரூல், லார்ஜர்ஸ் ரூல், ஜார்டன்ஸ் ரூல். வேற ஸ்லைட் போலாமா? Yes, ma'am. ஃபர்ஸ்ட் ஆலன்ஸ் ரூல். எழுதி வச்சுக்கோ. Mammals from colder climate generally have shorter Yes. and limbs to minimize Heat loss. that is called as Allen's rule. Bergman rule என்னன்னா birds and mammals attain greater body size. In cold region. Very good. In cold region and lesser in warm region. Glauger's rule. Animals have a darker skin in warm and humid areas and lighter skin In cold areas. in cold areas. Jordan's rule. Fish
of colder water have more vertebrae. Next, Wren's rule. Birds have narrow wings in cold areas as compared to those of warmer areas. முடிஞ்சு போச்சு rules. Next, population pyramid பத்தி போலாம். Okay, next slide போட்டுமா? Yes, ma'am. Yes, ma'am. First is sex ratio. Attribute characteristic population either male or female. எவ்வளோ மேல் இருக்கு எவ்வளோ ஃபீமேல் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது இஸ் செக்ஸ் ரேஷியோ. ஏஜ் பிரமிட்ஸ் பற்றி பார்த்தோம்னா ஒரு பிரமிட் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா that is called as young rapidly growing pyramid. Bell shaped pyramid இருந்துச்சுன்னா it is a stable pyramid. Urn shaped pyramid இருந்துச்சுன்னா Declining. it is declining population. Next is sister population. வேற side போட்டுமா?